உங்ககிட்ட ராகி மாவு இருக்கா? அப்போ இப்போவே கிச்சனுக்கு போய் இந்த ராகி மாவு ஆப்பத்துக்கு ரெடி செய்து நீங்கள் காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்து கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. மேலே சுற்றிலும் நல்ல மொறுமொறுப்பாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். 250 ml கப்பில். உங்ககிட்ட டம்ளர் கிண்ணம் இருந்தால் நீங்கள் அதில் அளந்து சேர்த்துக்கோங்க. இது போல் மெஷர்மெண்ட் கப்பு இல்லாட்டினா. இப்போ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்கிறேன். சோறு 1/2 கப்பு சேர்த்துட்டு இப்போ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல நெய்ஸாக அரைச்சி நம்ம எடுத்துக்கணும். நல்ல நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் அரைக்கும் போது இன்னொரு டம்ளர் சேர்த்துக்கிட்டேன். மொத்தமாக 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். பவுலில் சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொடுத்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இது போல் மாவு வந்து நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரும். இதை இப்போ மூடி போட்டு கரெக்டாக 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் மாவை புளிக்க வச்சுக்கலாம். நீங்கள் நைட்டு அரைச்சி வச்சிங்கன்னா காலையிலைக்கு மாவு உங்களுக்கு சூப்பராக புளிச்சு ரெடியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நான் ஒரு 5 மணி நேரம் கழித்து பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக மாவு புளிச்சு வந்திருக்குது. இந்த ஆப்ப மாவை நல்லா கொஞ்சம் புளிக்க வச்சு செஞ்சிங்கன்னா ஆப்பம் நல்லா சூப்பராக சாஃப்டாக வரும். இப்போ மாவு திக்காக தாங்க இருக்குது. இதில் நான் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் ஆப்பம் ஒழுங்காக வராது. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக ஆப்ப சோடா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவுடைய திக்னஸ் இது போல் இருக்கணுங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. இந்த பக்குவத்தில் இருந்தால் ஆப்பம் ரொம்ப சூப்பராக வருங்க. இப்போ ஆப்பம் செய்கிற சட்டியை வச்சுருக்கேன். லைட்டாக ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு இந்த வெங்காயத்தை லைட்டாக தேய்ச்சி கொடுத்துட்டு நீங்கள் ஆப்பம் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இதில் 2லேருந்து ஒரு 2.5 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக இது போல் சுழட்டி விடுங்க. இது போல் செய்து கொடுத்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க. ஹையில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும் ஆப்பம். மீடியமாக வச்சு நல்லா ஒரு நிமிஷம் வேக வைங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஆப்பம் வெந்துருச்சு. எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்த ஆப்பமும் அதே போல் ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு லைட்டாக சுழட்டி விடுங்க. ஆப்பம் சுற்றிலும் வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் விட்டு நல்லா மேலே மொறுன்னு உள்ளர நல்லா சாஃப்டாக ஆப்பம் சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது போல் மாவை சுற்றி விட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அடுப்பை மீடியமாக வச்சு ஆப்பத்தை நல்லா வேக வைங்க. ரொம்ப சூப்பராக ஆப்பம் இந்த ஆப்பம் வெந்துருச்சு. இதே பக்குவத்தில் நீங்களும் செய்து பாருங்கள். ராகி மாவு இருந்துச்சுன்னா நான் எடுத்திருந்த அளவுக்கு கரெக்டாக ஒரு 9 ஆப்பம் வந்துச்சு. 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. அளவு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் மாவு சேர்த்து ஆப்பமாவை ரெடி பண்ணி செய்து பாருங்கள். இந்த ஆப்பத்திற்கு சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன். இதுவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இதே போல் நீங்களும் ஆப்பம் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.